நீங்கள் என்ன மருந்துகள் நாங்கள் கொடுத்தாலும் அதை நீங்கள் ஒழுங்காக கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷனோ அறிவுறுத்தலின்படி எடுக்காத பட்சத்தில் அந்த மருந்துகளின் முழு பலனை நீங்கள் அடைய முடியாது. ஒரு 30% ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ட்ரக் எரரால் வாருது. அதாவது ஒன்று நீங்கள் ஓவர்டோஸ் பண்ணுறதாலேயோ அல்லாட்டி கூடுதலாக இன்டராக்ஷன் ரெண்டு மருந்து ஒரு இன்டராக்ஷனால் வாரதோ அல்லாட்டி மருந்து எடுக்காத விளைவுகளால் வாரதோ அப்படியான இதில் மருந்துகளால் மட்டும் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு 30% அட்மிஷன்ஸ் இந்த மருந்துகளை பிழையாக எடுக்கிறதாலேயோ அல்லது தவறுதலாக எடுக்கிறதாலேயோ அல்லது ஆஸ்திரேலிய வாழ் ஜாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட வைத்தியர்கள் வழங்கும் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சி. உடல் உள்ள ஆரோக்கியம் சம்பந்தமான அன்றாட வாழ்வில் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சி பிரதி வியாழக்கிழமைகளில் பிற்பகல் 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை கேட்க தவறாதீர்கள். வயோதிபர்களும் மருந்து பாவனைகள் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த உரையாடல் மேலும் 20 நிமிடங்கள் நீடிக்கும். இந்த அடுத்து பேச இருக்கிற தலைப்புக்கு பின்னர் 2 கேள்விகளையும் நாங்கள் இணைத்துக் கொள்ள முடியும். ஆகவே கேள்விகளை வைத்திருப்பவர்கள் தயவு செய்து காத்திருங்கள். 02-8458-2393 என்ற உள்ளூர் தொலைபேசி இலக்கம் 02-8458-2393. அனைத்து நேயர்களும் அதே இலக்கத்தில் சக 612-8458-2393 என்ற இலக்கத்தில் தொடர்பு கொள்ள முடியும். +612-8458-2393. வாட்ஸ்அப் அல்லது வைபர் மூலமாக தொடர்பு கொள்ள விரும்பும் நேர்களுக்கான இலக்கம் சக 61-499-829-960. +61-499-829-960. யாழ் பல்கலைக்கழக மருத்துவபட வைத்தியர்களும் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையும் இணைந்து நடாத்தும் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சி இன்று 16ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025. டாக்டர் ஜாய் பாருங்கள். நன்றி டாக்டர் பாலா. அதாவது ட்ரக் கம்ப்ளைண்ட், அதாவது ஒரு மருந்தை ஒரு வைத்தியர் கொடுத்தால் அதை தக்க நேரத்தில் கம்ப்ளைண்ட், அதை பற்றி அதன் இம்பார்ட்டன்ஸை கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. அது நீங்கள் என்ன மருந்துகள் நாங்கள் கொடுத்தாலும் அதை நீங்கள் ஒழுங்காக கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷனோ அறிவுறுத்தலின்படி எடுக்காத பட்சத்தில் அந்த மருந்துகளின் முழு பலனை நீங்கள் அடைய முடியாது. இப்போ கன பேர் நாங்கள் இப்போ நீங்கள் டயபெட்டிக்ன்ற ஒரு கண்டிஷனை நாங்கள் எடுத்த உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் டயபெட்டிக் கொடுத்த மருந்துகளை அவர்கள் சரியாக எடுக்காத பட்சத்தில் அல்லாட்டி அதற்கு இப்போ டயட்னு சொல்கிற உணவு வகையிலே அதற்குரிய விதத்தில் எடுக்காத பட்சத்தில் நாங்கள் பிளட் சுகரை இப்போ நாங்கள் இவர் என்னட்ட ஒரு டயபெட்டிக் ஒரு பேஷண்ட் ஒரு ஆள் வரேன்னு வைங்குவோம். அப்போ நாங்கள் பார்க்குவோம், ஓகே அவர்கிட்ட சுகர் கணக்காக இருக்குது. அப்போ அவருக்கு நாங்கள் இன்சுலின் ஓகே கொஞ்சம் கூட கொடுத்துருப்போம். அப்போ இப்போ இன்சுலினை நாங்கள் கூட கொடுத்தால் அப்போ அவர் அதை ஒழுங்காக எடுத்தால் அடுத்த முறை வரைக்கும் நாங்கள் பார்ப்போம், ஓகே நாங்கள் கூடி கொடுத்த மருந்து ஓகே பிளட் சுகர் குறைஞ்சிருக்கோ இல்லையோன்னு பார்ப்போம். இப்போ அவர் அந்த மருந்தை ஒழுங்காக எடுக்காம விட்டாருண்டா சுகர் கூட இன்னும் கூட அதிகமாகத்தான் இருக்கும். அப்படியான பட்சத்தில் நாங்கள் பார்ப்போம், ஓகே முதல் கொடுத்த இன்சுலின் காணாத போல இருக்குது. அப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கொடுப்போம். அப்போ அப்படி கூட கொடுக்குற பட்சத்தில் அவர் ஒழுங்காக எடுக்காத பட்சத்தில் அவர்கிட்ட அவருக்கு ஹைப்போகிளைசிமியா, அதாவது மிகவும் குறைவான சுகரை கொண்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். இதனால் அவர்கள் மயக்கமடையக்கூடியதோ அல்லது இவன் இறக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்படும். அப்போ மிகவும் முக்கியமானது கம்ப்ளைன்ஸ் நாங்கள் செக் பண்ணோம். அதாவது ஒழுங்காக நீங்கள் அந்த மருந்துகளை எடுக்கிறீங்களோ அல்லது மறந்து போயிடுறீங்களோ, இப்போ அந்த இன்ஃபர்மேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அது இல்லாத பட்சத்தில் இப்போ நீங்கள் ஒரு பிளட் ப்ரெஷருக்கு ஒரு மருந்து ஜிபி ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் நீங்கள் அந்த மருந்து எடுக்காத பட்சத்தில் திருப்பி போய்க்கும் பிளட் ப்ரெஷர் கூடத்தான் இருக்கும். அப்போ ஜிபி பேர் இவருக்கு இந்த ஒரு மருந்து காணாது, ஓகே அப்போ டோஸ் இன்க்ரீஸ் பண்ணிடணும். அப்பாவும் ஒழுங்காக நீங்கள் எடுக்காட்டி ஸ்டில் பிளட் ப்ரெஷர் ஹை என்னைக்கு 2வது பிளட் ப்ரெஷர் மருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும். அப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் இருந்தால் போல் அந்த 2யும் ஒன்றா சேர்த்து எடுக்கும்போது ஒழுங்காக எடுத்தீங்களா 2-3 நாளைக்கு உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் சரியாக குறைஞ்சு அதாலேயே மயக்கம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அப்போ மருந்து நீங்கள் ஒழுங்காக எடுக்காத பட்சத்தில் நான் கம்ப்ளைண்ட் சொல்கிறது என்ன, ஒழுங்காக எடுக்காத பட்சத்தில் பாதிப்புகள் மிகவும் அதிகம். ஒன்று உங்களுக்கு எக்ஸசிவாக மெடிக்கேஷன், அதாவது பாலிஃபார்மசி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். 2வது சைடு எஃபெக்ட்ஸ் கூடுதலாக இருக்கும். 3வது எக்ஸசிவாகவே
அதிகமாகவே மருந்துகள் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்படும். அப்போ இப்போ சில மருந்துகளுக்கு வந்து நாங்கள் லெவல் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஓஃபரின் எடுக்கிறேன் வைங்க பிளட் தின்னிங். இப்போ நீங்கள் ஓஃபரின் எடுத்து வந்து நாங்கள் இந்த பிளட் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பட் எவ்வளோ லெவல் ஐஎன்ஆர் இருக்குது. அப்போ நாங்கள் அதை பார்த்துட்டு ஓகே உங்களுக்கு காணுமோன்னு பார்க்கலாம். இப்போ சில மருந்துகளுக்கு வந்து அப்படி நாங்கள் செய்யலை, லெவல் பார்க்குற சந்தர்ப்பங்கள் குறையும். அப்போ எங்களுக்கு தெரியாது நீங்கள் எடுக்கிறீங்களோ இல்லையோன்னு. அப்போ அப்போ அதுக்குத்தான் நான் கூறியது முதல் இந்த வெப்ஸ்டெப்பெக் என்ற ஒரு இது இருந்தால் அல்லது ஒரு மெடிக்கேஷன் சூப்பர்விஷனுக்குள்ளார செய்ய வந்து நாங்கள் வந்து கூடுதலாக வந்து கம்ப்ளைண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ வயது வரும் பொழுது அவர்களுக்கு அந்த மறதி டெமென்ஷியா வந்து கூடுதலாக ஏற்படுற பட்சத்தில் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சரியாக குறையப்படும். இப்போ அதுக்குத்தான் நாங்கள் சிம்பிளிஃபை ரெஜிம் பண்ணுவோம். இப்போ 4-5 தரம் ஒரு நாளைக்கு 4 தரம் எடுக்கக்கூடிய மருந்து எல்லாத்தையும் நாங்கள் ஒரு மேக்சிமம் 2 தரம் கொடுப்போம், காலமையும் பின்னேறும். இப்போ அவர்களுக்கு ஈஸியாக இருக்கும், மறக்காமல் 2 காலமையும் பின்னேறும் எடுக்கலாம். அல்லாட்டி வந்து நம்பர் ஆஃப் பில்ஸை வந்து குறைய கொடுக்கலாம், அதாவது அவாய்ட் பாலிஃபார்மசி. அப்போ இம்பார்ட்டன்ஸான மருந்து எடுக்கலாம். 3வது வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் ஓவர் த கவுண்டர் மருந்துகள் வந்து கொம்பனாக்கள் வாங்கலாம். இப்போ நீங்கள் கடையில் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் சில இப்போ அதுகளும் வந்து இன்டராக்ட் பண்ணி உங்களுக்கு எஃபெக்டிவ்னஸை குறைக்கும். சில மருந்துகளோட இன்ட்ராக்ஷன் வந்து சைடு எஃபெக்ட்ஸை கூட்டும், அதை எஃபெக்டிவ்னஸை குறைக்கும். அப்போ மிகவும் முக்கியமானது, நீங்கள் உங்களோட பில் கவுண்டர் செய்து பாலிஃபார்மசின்னு சொல்லிக்க ஓவர் த கவுண்டர் மருந்துகளும் வந்து நீங்கள் கட்டாயமாக அதை கருத்தில் கொள்ளணும். இப்போ சிலாக்கள் பேனடோல் பாவிப்பினம் ரெகுலராகவோ இல்லாட்டி நியூரோஃபென் பாவிப்பினம் கடையில், அதெல்லாம் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலே வாங்கக்கூடிய மருந்துகள் என்ன. அல்லாட்டி சில மருந்துகள் நீங்கள் அலர்ஜிக்கு பாய்க்கிற மருந்துகளோ கிளாரிட்டின் அல்லது அப்படியான மருந்துகள். அப்போ ஓவர் த கவுண்டர் அல்லது சில ஹெர்பல் மெடிசின், சைனீஸ் மெடிசின் அல்லது ஆயுர்வேதிக் மெடிசின் அப்படியான மருந்துகள் நீங்கள் எடுக்கும் பட்சத்தில் அதிலும் வந்து நீங்கள் மருந்துகள் எண்ணிக்கையோட கவுண்ட் பண்ணணும் இத்தனை மருந்து. அப்போ அந்த இன்டராக்ஷனும் முக்கியம். அப்போ இந்த டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மருந்துகள் மட்டுமில்லை, ஓவர் த கவுண்டர் இல்லாட்டி ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் சொல்லப்படுற சைனீஸ் மெடிசினோ ஆயுர்வேதிக் மெடிசின் அந்த மருந்துகளும் வந்து நிச்சயமாக கருத்தில் கொள்ளணும். இப்போ அதுகளும் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் என்று நாங்கள் பார்த்தோம்னா ஒரு 30% ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் வந்து ட்ரக் எரரால் வாருது. அதாவது ஒன்று நீங்கள் ஓவர்டோஸ் பண்ணுறதாலேயோ அல்லாட்டி கூடுதலாக இன்டராக்ஷன் 2 மருந்துக்கு ஒரு இன்டராக்ஷனால் வாரதோ அல்லாட்டி மருந்து எடுக்காத விளைவுகளால் வாரதோ அப்படியான இதில் வந்து மருந்துகளால் மட்டும் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 30% அட்மிஷன்ஸ் வந்து இந்த மருந்துகளை பிழையாக எடுக்கிறதாலேயோ அல்லது தவறுதலாக எடுக்கிறதாலேயோ அல்லது சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு வரும். இப்போ நாங்கள் வெப்ஸ்டெப்பெக் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்போம். இப்போ ஹஸ்பண்ட் கணவரும் மனைவியும் இருக்கிற சந்தர்ப்பத்தில் சில வேளை என்ன நடக்குமெண்டா, கணவரோட மருந்தை மாறி மனைவி எடுத்து விடாதோ, மனைவியின் மருந்தை கணவர் மாறி எடுத்து. இந்த வெப்ஸ்டெப்பெக் 2ம் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்க, பேர்களை செக் பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் மாறி எடுத்து விடணும். இப்போ சில நேரத்தில் ஹஸ்பண்டுக்கு டயபெட்டிக் இருக்கும், ஒய்ஃபுக்கு டயபெட்டிக் இல்லை. அப்போ ஹஸ்பண்டை டயபெட்டிக் மருந்த ஒய்ஃப் எடுக்கும் பட்சத்தில் அவன் பிளட்டின் சுகர் லெவல் சரியாக குறைஞ்சு அதால் மயக்கம் அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். இப்போ மருந்து இப்போ இதால் வந்து ஹஸ்பண்ட் வந்து டயபெட்டிக் மருந்து எடுக்காமல் இருப்பான். அப்போ இதால் வந்து நிச்சயமான பக்கங்களுக்கு 2 பேருக்கும் பிரச்சனை வரும் இல்லையா? நிச்சயம் 2 பேர். அப்போ அதால் வந்து அதான் நான் குறிப்பிட்டது போல் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் 30% அட்மிஷன் வந்து மெடிக்கேஷன் எரர்ஸ் அல்லது மெடிக்கேஷன் நான் கம்ப்ளைண்ட்ஸ் அல்லது ஓவர்டோஸால் தான் வருது. சிலது வந்து பாதூரமாக வரும். அப்போ இப்படியான சில மருந்துகள் தான் நீங்கள் டயபெட்டிக் இல்லாதாக்கள் டயபெட்டிக் எடுக்கும் பொழுது அவருக்கு பிளட் சுகரை குறைச்சி விட்டுரும் அல்லது பிளட் தின்னஸ் மாறிவிடும். அப்போ அதான் கவனமாக இருக்கணும். அதாவது அப்போ ஒரு லெவலுக்கு வந்து மெடிக்கேஷன் சூப்பர்விஷன் வந்து மிகவும் முக்கியம். டாக்டர் ஜாய், ஒரு தொலைபேசி அழைப்பு காத்திருக்கிறது உங்கள் சம்பந்தத்துடன் அந்த அழைப்பை நிச்சயமா எடுங்க. தமிழகத்திலிருந்து தூத்துக்குடியிலிருந்து எங்களுடன் இணைந்திருக்கும் இந்த அன்பு நேர் இணைந்திருக்கிறோம். அன்பான வாழ்த்துக்களோடு வாருங்கள். ஐயா வணக்கம், நான் சந்திரசேகர் பேசுறேன். சொல்லுங்க. வணக்கம் சந்திரசேகர், பொங்கல் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் நம்மளுடைய தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி மிக சிறப்பு. இளையவர் முதியவர்கள் சம்பந்தமான மருந்து பற்றி பேசுகிறீர்கள், சொல்லுங்கள். ஆமாம்,
வெகு நாட்களாக குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சுகர் கம்ப்ளைண்ட் மற்றும் பிபி கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடியவர்கள் மருந்து அப்படிங்கிறத எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த மருந்து எடுத்துக்கொள்வதனால் அவர்களுடைய அந்த ஸ்கின்ல ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது ஏற்படுது. அதாவது கருத்து போதல் மற்றும் இதர மாதிரியான விஷயங்கள் எல்லாம். இதை உண்மையாலுமே எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளால் இந்த பாதிப்பு ஸ்கின் கலர் சேஞ்சஸ் வருதா, அல்லது மிக நீண்ட நாட்களுக்கு இவர்களுக்கு இந்த தொந்தரவு இருக்கிறதுனால அந்த ஸ்கின் சேஞ்சஸ் மாறுதா? இதனுடைய முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி மருந்துகள் அப்படின்னு எடுக்கும் பொழுதே சில மருந்துகள் பக்க விளைவுகள் அப்படிங்கறது ஏற்படுத்தும் மனிதர்களுக்கு. சிலருக்கு அந்த மருந்து காம்பினேஷன்ஸ் சுகர் லெவல்ஸோ பிரஷர் லெவல்ஸோ குறைக்கும், சிலது குறைக்காது. சோ இது மாதிரியான மருந்துகளை எப்படி கண்டறிவது, அதற்கு ஏற்றாற் போல மருந்துகளையும் மாற்றி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குமா? இதை எவ்வளவு நாள் இந்த மருந்து எடுக்க ஆரம்பிச்ச உடனே மாறுதல் தெரியல அப்படின்னா மருத்துவர்கள் இதை சேஞ்ச் பண்ணுவாங்க. இதை பற்றிய ஒரு விளக்கம், புரிதல் எனக்கு வேண்டும். நிகழ்ச்சி சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வேலூர் சந்திரசேகர், விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. வணக்கம். தமிழக பின்னணி, இலங்கை பின்னணியில் இருந்து வருகிற கேள்வி என்பதால் அந்த பின்னணியை நினைவில் வைத்துக் கொண்டு உங்களுக்கு பதில் பெற வேண்டும் என்று நம்புகிறேன். சொல்லுங்கள். அதாவது 4-5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. முதலாவது கேள்வி கேட்டால் அது மோஸ்ட் ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேள்வி. எனக்கு இந்த என்ன மருந்துன்னு தெரியாத டயபெட்டிக்கும் பிளட் ப்ரெஷருக்கும் எடுக்கிறது. இப்போ அது அதுக்குரிய ஸ்பெசிஃபிக்காக அதற்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கோன்றது தான் நாங்கள் பார்க்கணும். இப்போ கொமனாக நாங்கள் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் டயபெட்டிக் எடுக்கிற மருந்தோ இல்லாட்டி பிளட் ப்ரெஷருக்கு இருக்கிற மருந்தால் ஸ்கின் கலர் சேஞ்ச் வருமெண்டு. ஆனால் நீங்கள் எடுக்கிற மருந்தின் இதை பொறுத்து தான் நாங்கள் நீங்கள் ஆரம்பத்தில் கூறியது போல ஸ்பெசிஃபிக்காக ஒரு இண்டிவிஜுவலான அட்வைஸ் கஷ்டம். எங்களுக்கு என்ன மருந்தை எடுக்கணும், என்ன இதுன்றதால கொமனா என்ன பார்த்ததா அப்படி கேள்விப்படையில. ஆனால் இப்போ டயபெட்டிக் இருக்கிறதால அல்லது டயபெட்டிக்கு கவனமாக மேனேஜ் பண்ணாட்டில் அதனாலேயும் ஸ்கின் கலர் சேஞ்ச் வர பார்க்கும். இப்போ அப்படி இருக்கலாமே தவிர பட் ஸ்பெசிஃபிக்காக என்ன மருந்து எடுக்கிறேன் அதுக்குரிய சைட் எஃபெக்ட்ஸை பார்த்தா தான் அந்த இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். இப்போ ரெண்டாவது அவ கேட்டிருந்தவ ஒரு மருந்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ காலத்துக்கு நாங்கள் வெயிட் பண்ணணும், அதுக்கு மருந்து இந்த டோஸை கூட்டுறதோ குறைக்கிறதோன்றது. இப்போ அதுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் த என்ன கண்டிஷன், எவ்வளோ ஹார்ட் எடுக்கிறோம். இப்போ பிளட் ப்ரெஷருக்குரிய மருந்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம்னா இப்போ அவர்களுக்கு நாங்கள் இன்னும் ஒரு 2-3 கிழமைக்கு நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம். இப்போ பிளட் ப்ரெஷர் நாங்கள் ஒருக்கா பிளட் ப்ரெஷர் கூடி இருந்தாலோ இருந்தாலும் அதுக்குரிய ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட் செய்ய மாட்டோம். அதோட ட்ரெண்டை தான் பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு ஜிபிட்ட போய்க்க ஒரு 4-5 தடவை உங்களோட பிளட் ப்ரெஷர் கண்டினியூஸாக எலிவேட் பண்ணியிருந்தா தான் பிளட் ப்ரெஷர் மருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் கண்டினியூஸாக ஒரு 2-3 தடவை தொடர்ந்து உங்களோட பிளட் ப்ரெஷர் கூடுதலாக இருந்தால் தான் பிளட் ப்ரெஷர் டோஸ் வரும். இப்போ எங்களோட எமோஷனலாலேயே பிளட் ப்ரெஷர் மாறும். இப்போ உங்களுக்கு பெயின் இருந்தாலோ அல்லது ஸ்ட்ரெஸ் இருந்தாலோ பிளட் ப்ரெஷர் ரீடிங் மாறும். இப்போ அதனால் ஒரு ட்ரெண்டை பார்க்கணும் கட்டாயம். இப்போ அது எப்படியும் ஒரு 2-3 வீக்ஸ் மானிட்டர் பண்ணித்தான் ஒரு டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும். இனி இதை விட கேள்வி பொதுவான கேள்விகளாக இருந்தன. ஒன்று, இந்த 2 மருந்துகளுக்கு இடையிலான முரண் கொடுக்கிற போது எப்போது எங்களுக்கு தெரிய வருகிறது இந்த மருந்து மாற்றப்பட வேண்டும் அல்லது இந்த மருந்து மாற்றப்பட வேண்டிய தேவையில்லை என்பது நீங்க முன்னரே சொன்னதை போல இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ், பாரம்பரியமாக உடலில் உள்ள சிக்கல்கள், உடலில் உள்ள அந்த எதிர்ப்பு சக்தி போன்ற பல விடயங்களை இணைத்து பார்ப்பதால் நீங்கள் முதலாவது கேள்விக்கு சொன்ன அதே பதில் ஒரு தனிப்பட்டவருக்கு வேறுபட்ட நிலைமைகள் இருக்கலாம் என்பதால் இது பொதுவான பதிலாக சொல்லப்பட முடியாது. இருந்தாலும் ரூல் ஆஃப் தம் என்று சொல்வதை போல பொதுவாக ஒரு வாரம் அல்லது 10 நாள் பெரிய மாற்றங்கள் இல்லை என்றால் மாற்றம் வேண்டும் என்பதென்றால் உரிய மாற்றங்களை செய்ய வேண்டும். முரணான மாற்றங்களை ஏற்படுத்தினால் உடனடியாக அதற்கான மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் செய்வீர்கள் என்று நம்புகிறேன். அதில் பொருத்தமானது என்பது எனது பார்வை. ஒரு 5 நிமிடங்கள் எங்கள் திட்டமிட்ட நேரத்தில் இருக்கின்றன. முக்கியமான குறிப்புகள் இருந்தால் அதை சொல்லிவிட்டு நாங்கள் நிறைவுக்கு போகலாம். அதாவது இறுதியான கேள்வி டாக்டர் பீட்டருக்கு, அதாவது மெடிக்கல் ரிவ்யூ, அதாவது மெடிகேஷன் ரிவ்யூ முக்கியத்துவம், அதன் நன்மைகளை சற்று கூற முடியும்? நிச்சயமா இது ஒரு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ், எங்களோட ஃபெடரல் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்.
இப்போ இது வந்து காமனாக வந்து நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவது வந்து யூஸ் பண்ணது ஜிபியால் வந்து கன பேருக்கு தெரியாது இது செய்யலாமண்டு. இப்போ நீங்கள் வந்து ஒரு பாலிஃபார்மசியோ அல்லது அதிக அளவு மெடிக்கல் கண்டிஷன் இருந்து கன மருந்து எடுக்கிற பட்சத்தில் வந்து இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட வரைக்கும் உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன மாதிரி எடுக்கிறீங்க, என்ன மாதிரி பாவிக்கிறீங்க, என்ன செய்கிறீங்கன்னு. அப்போ இது வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட், குவாலிஃபைட் ஃபார்மசிஸ்ட் வந்து வீட்டை வந்து உங்களோட மருந்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்து என்னென்ன மருந்து எடுக்கிறீங்க, ஓவர் த கவுண்டர் மருந்து என்னென்ன எடுக்கிறீங்கன்னு ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அப்புறம் என்னென்ன மருந்து என்னென்ன டைமுக்கு எடுக்கிறீங்க என்ற ஒரு இதுவும் வரும். இப்போ நான் உதாரணம் எனக்கு ஒரு பேஷண்ட் ஒரு ஆள் இருந்தது. பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டது வந்து பேஷண்ட் வெரி ட்ரௌசி, அதாவது சரியான ஒரு ட்ரௌசி என்ற எழுப்ப இயலாது, அன்கான்ஷியஸ் ஆல்மோஸ்ட் என்ற ஸ்டேட்டில் இருந்து. இப்போ நாங்கள் இப்போ முதல்ல எல்லா டெஸ்ட் எல்லாம் செய்து பார்த்தா எல்லாம் நார்மலாக இருக்குது. மெடிக்கேஷன் பார்த்தா காமனாக கொடுக்குற மருந்துகளில் வந்து ஒரு செடேட்டிவ் மருந்துகள் இல்லை, ஒரு மயக்கம் கொடுக்கக்கூடியது நித்திரை கொடுக்குற மருந்துகள் இல்லை. பிறகு ஒரு 2-3 நாளில் சிம்டம் ஆல் இம்ப்ரூவ் பண்ணி நாங்கள் வீட்டை அனுப்பிட்டோம். வீட்டை அனுப்பினா பிறகு நாங்கள் எங்களோட ஜூனியர் டாக்டரை வந்து வீட்டை அனுப்பி பார்த்தாங்க என்னென்ன மருந்து எடுக்கணும். அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா அவள் வந்து ஜிபி, நாங்கள் ஷாப்பிங்னு சொல்கிறேன், ஜிபி ஷாப்பிங்கு அவளுக்கு நித்திரை வருது இல்லை. இப்போ இதால் வந்து இவர் 2-3 ஜிபிகிட்ட விசிட் பண்ணி ஒவ்வொரு ஜிபியும் வந்து விதமாக ஒரே மருந்து சில நேரங்களில் வேறு ட்ரேட் நேமில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இவாக்கு தெரியாது. இப்போ ஒரு 3-4 வகையான நித்திரைக்குரிய மருந்துகள் வந்து அவைக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ ஒரு ஜிபிலேருந்து மற்ற ஜிபிக்கு இந்த கனெக்ஷன் குறைவேண்டபடியாக அவைக்கு தெரியல இவை இந்த மருந்து எடுக்கிறேன். அப்போ எல்லா ஜிபிலையும் பொருளையும் எனக்கு நித்திரை வேலையில் அப்போ அவன் நித்திரைக்குரிய குளிசை வேறு பல வகையான நித்திரை குளிசைகள் கொடுக்கப்பட்டதால் ஒரு நாளைக்கு 3-4 வேறு வகையான நித்திரை குளிசைகள் எடுத்த பட்சத்தில் அவன் வந்து ஒரு கூடுதல் அந்த சைடு எஃபெக்ட் கூடி ஓவர்டோஸ்ன்னு சொல்லி அவருக்கு வந்திருக்கு. அப்போ இது வந்து எங்களுக்கு ஹோம் ரிவ்யூவில் தான் இது தெரிய வந்தது. அப்போ அந்த வீட்டில் வந்து நிச்சயம் இது வந்து மிகவும் முக்கியம். இது வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபார்மசிக்கு பே பண்ணி, நீங்கள் பே பண்ண தேவையில்லை, கவர்மெண்ட் வந்து ஃபார்மசிக்கு பே பண்ணி அவர்கள் வந்து வீட்டிலேயே என்னென்ன மருந்து நீங்கள் எடுக்கிறீங்க, என்னென்ன டைமுக்கு எடுக்கிறீங்கன்ற ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அதை ஜிபிக்கு வந்து ரிப்போர்ட் அனுப்புவோம். இது வந்து வீட்டிலையும் ஆக்களுக்கையும் பாவிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் நர்சிங் ஹோமில் இருக்கும் பட்சத்துலையும் நர்சிங் ஹோம்லேயும் வந்து மெடிக்கேஷன் ரிவ்யூன்னு சொல்லுது. அப்போ இது வந்து இது ஒரு இலவசமான சேவை. நீங்கள் ஜிபி வந்து ரிஃபர் பண்ணினா ஃபார்மசிஸ்ட் உங்களோட வீட்டை வந்து பார்ப்பார். இப்போ ஒருக்கா வந்து பார்த்துட்டு பிறகு ஃபாலோ அப் விசிட் வந்து பார்ப்பார். ஓகே இந்தந்த நீங்கள் எடுக்கிறீங்க சரியாக எடுக்கிறீங்கன்னு திருப்பியும் பார்த்து செக் பண்ணி அப்போ இது வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது உங்களோட ட்ரக் கம்ப்ளைன்ஸ், அதாவது நீங்கள் ஒழுங்காக மருந்து எடுக்கிறன்றதுலையும் சரியாக எடுக்கிறீங்களன்றதுலையும் முக்கியமாக இருக்கும். இப்போ நாங்கள் நான் சொன்ன இந்த பேஷண்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து அவள் வந்து டாக்டர் ஷாப் பண்ணி 3-4 ஜிபிட்ட வந்து தன் ஒரே பிரச்சனைக்கு எடுத்திருக்கிற மருந்து. அப்போ அவாக்கு தெரியாது கொடுக்கப்பட்ட மருந்துகள் எல்லாம் ஒரே வகை அல்லது வேறு டிஃப்ரெண்ட் ட்ரேட் நேம்ஸ் இருந்தபடியாக அவன் அதே மருந்து ஓவர்டோஸ். சந்தர்ப்பங்களில் ஃபார்மசியில் இருப்பார்கள் இந்த நான் ட்ரேட் நேம் தருவதா இருந்தால் பனோடைய வாங்குவது பாராசிட்டமாலை வாங்குவதை போல ஒரே மருந்து ஒன்றே என்று தெரியாது, ஒரே மருந்தை ஆனால் ஆல்டர்னேட்டிவ் அதுதான். அது மற்றது வேறு ஜிபி ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்க எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து விட்டு அதை நான் குறிப்பிட்டது போல இந்த மெடிக்கேஷன் வந்து மோர் தேன் 1/3, அதாவது 30 விதமான ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ஸ் வந்து இந்த மெடிக்கேஷன் எராசாலே வருது. இப்போ இது வந்து நாங்கள் மெடிக்கேஷனை வடிவாக ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஹோம் ரிவ்யூ அல்லது மெடிக்கேஷன் சூப்பர்விஷன் ஃபேமிலியால் சூப்பர்வைஸ் பண்ணலாம் அல்லது மைஏஜ் கேரால் ஆர்கனைஸ் பண்ணலாம். அப்படி செய்தோம்னா நாங்கள் இதற்குரிய அட்மிஷன்களையும் கம்ப்ளிகேஷனையும் குறைக்கலாம். அப்போ இது வந்து மிகவும் முக்கியமான ஒரு டாபிக். அதாவது நான் குறிப்பிட 1/3, அதாவது 30% அட்மிஷன் வந்து மெடிக்கேஷன் ரிலேட்டட் எரர்ஸால தான் நடக்குதுன்றது முக்கியம். நம்புகிறேன் டாக்டர் ஜாய். நிறைவு தலைப்பு என்று சொன்னீர்கள். வேறு ஒரு தலைப்பில் கேள்விகள் இல்லை என்றால் நாங்கள் நிறைவு கருத்துக்கு போகலாம். மேலதிக கேள்விகள் இருந்தால் பாருங்கள். நீங்கள் நிறைவான கூட்டை கூறுங்கள். இல்லை, நீங்கள் பொதுவான விடயங்களை தனித்தனியாக தொட்டிருக்கிறீர்கள். இன்றைய உரையாடலில் நாங்கள் டாக்டர் ஜாய் மேரிதாஸ் மற்றும் டாக்டர் பீட்டர் குருசுமுத்து ஆகியோர் இணைத்திருந்தோம். வயோதிபர்களில் மருந்து பாவனை என்ற தலைப்பில் பேசினோம். பேசுகிற போது 2 முக்கியமான விடயங்களாக நாங்கள் வைத்து பார்த்தோம். ஒன்று, இந்த முதிர்வு காரணமாக
அவர்கள் மருந்து எடுப்பதில் உள்ள பிரச்சனைகள், ஒரு 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 மருந்து குப்பியை திறக்க முடியாமல் இருப்பதில் உள்ள பிரச்சனைகளோ, ஓவர்டோஸ் என்று சொல்லப்படுகிற அடுத்தடுத்து 2 தடவைகள் ஒரே மருந்தை பயன்படுத்துகிற காரணங்கள் இருக்கலாம். அது மறதியோ அல்லது வேறு காரணங்களோ இருக்கலாம். அதே நேரத்தில் நான் மருந்து எடுத்து விட்டேன் என்று நினைத்து விட்டு எடுக்காமல் இருப்பதற்கான பிரச்சனைகள், இவ்வாறான வயோதிகம் சார்ந்த பிரச்சனைகள், மறதி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். இது தவிர அதுக்கான ஒரு பரிகாரமாக இந்த குறிப்பிட்ட நாட்களை திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்று போட்டு அதை ஒரு வாரத்தின் ஆரம்பத்திலேயே ஒரு பிள்ளையோ அல்லது ஒரு உதவியாளரோ அந்த மருந்துகளை சரியான முறையில் போட்டு அல்லது அவர்களே முதல் வாரத்தின் ஆரம்பத்தில் போடுகிற போது சரியாக போட்டுக் கொண்டார்களானால் சரி. சில சந்தர்ப்பங்களில் வீட்டில் கணவருக்கும் மனைவிக்கும் ஒரே வயது கிட்டத்தட்ட இருக்கும், ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். ஆகவே இவரது மருந்தை தனது என்று நினைத்து அவர் போடுவது ஒரு சிக்கலாக இருக்கக்கூடும். அந்த வகையில் 2 பேருக்கும் பிரச்சனை வரும். இதை அவரும் அதை இவரும் போட்டுவிட்டால் 2 பேருமே ஒரு ட்ரௌசியாக அல்லது அன்கான்சியஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு மயக்க நிலைக்கு போனால் 2 பேரையும் பார்ப்பதற்கும் அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள். இவ்வாறான சிக்கல்களுக்காக அந்த பெட்டிகளை, அந்த மருந்துகளை அடுக்கி வைக்கிற பெட்டிகளை கூட வேறு நிறங்களில் வைத்துக் கொண்டால், ஆணுக்கு இது பண்ணுக்கு, ஆணுக்கு நிற பெண்ணுக்கு சிவப்பு என்று வைத்துக் கொண்டால் அதில் அங்கே தவறு வராது என்று நாங்கள் நம்பலாம். ஆனாலும் மருந்துகளை பயன்படுத்துகிற போது இந்த பார்மசி ரிவ்யூ என்று சொல்லப்படுகிற ஒரு மருந்தாளர் வீட்டுக்கு வந்து, ஒரு தேர்ச்சி பெற்ற மருந்தாளர் அரசாங்கத்தின் செலவில் வீட்டுக்கு வந்து என்னென்ன மருந்துகளை பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பார்ப்பார்கள். சில சந்தர்ப்பங்களில் ஒரே பெயர் உள்ள மருந்து ஒரே மருந்து 2 ஒவ்வொரு பெயர்களில் இருக்கும். டாக்டர் ஷாப்பிங் என்று சொல்லப்படுகிற ஒரே ஜிபி இங்கே இலவசமாக அல்லது குறைந்த செலவில் இருப்பதால் ஒரே குற்றச்சாட்டுடன் 2-3 மருத்துவருடன் போறபோது அவர்கள் வேறுபட்ட பெயருள்ள ஒரே மருந்தை கொடுக்கக்கூடும். இதுவும் நித்திரை தரும், இதுவும் நித்திரை தரும் என்று விட்டு எந்த நேரமும் நித்திரை தூக்கத்தில் இருக்கிற ஒரு தவறு, மயக்கமடைகிற நிலைமைகள் எல்லாம் வரக்கூடும் என்பதை பற்றியெல்லாம் இந்த வயோதிபம் சார்ந்து மறக்கிற அல்லது கவனம் இல்லாமல் இருக்கிற ஓவர்டோஸ், அண்டர்டோஸ் போன்ற விடயங்களை பற்றி மருத்துவர்கள் பேசினார்கள். அது தவிர வயது ஒரு முதிர்வு கட்டிக்கொண்டு போகிற போது டயபெட்டிஸ் என்று சொல்லப்படுகிற பிரச்சனைகள் மற்றும் கிட்னி சிறுநீரக பிரச்சனைகள், லிவர் பிரச்சனைகள் போன்றவை இருக்கிற போது ஒவ்வொரு தேவைகளுக்காக வேறுபட்ட மருந்துகள் உடலுக்குள் போகிற போது அவை தங்களுக்குள் கொள்கிற ஒவ்வாமையும், இந்த பாலிபார்மசி என்று சொல்வதை போல 5க்கும் மேற்பட்ட மருந்துகளை ஒரே நேரம் பயன்படுத்துகிற போது வருகிற பிரச்சனைகளும் இருக்கின்றன. ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இந்த ஆன்லைன் சிஸ்டம் என்று சொல்லப்படுகிறது. நேரடியாகவே கம்ப்யூட்டர் மூலமாக அந்த டாக்டர் என்ன மருந்துகளை பயன்படுத்துகிறார் என்று பார்ப்பதற்கான வசதி இருந்தாலும் இவர்களை பார்த்துக் கொள்பவர்கள், பிள்ளைகளோ அல்லது அவர்களது மேற்பார்வையாளர்களோ என்ன மருந்துகளை எவ்வப்போது பயன்படுத்துகிறோம் என்ற ஒரு பட்டியலை வைத்துக் கொண்டால், எப்போதும் ஒரு மருத்துவரிடம் அல்லது ஒரு சிறப்பு மருத்துவரிடம் போகிற போது அந்த பட்டியலை எடுத்துக்கொண்டு போனால் ஒரு சிரமமும் இல்லாமல் அந்த மருத்துவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். கேள்வி கேட்டால் வயதிபர்களுக்கு சொல்ல தெரியாமல் இருக்கும், பெயர் தெரியாமல் இருக்கும். குறிப்பாக தமிழ் பின்னணி அல்லது ஆங்கிலம் இல்லாத பின்னணியில் வந்தவர்களுக்கும் இருக்கிற சிக்கல்களுக்கும் இவ்வாறான ஒரு பட்டியலை முழுமையாக வைத்துக் கொண்டால் அதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் மருத்துவர்களுக்கு இலகுவாக இருக்கும். இது தவிர ஒரு மருத்துவருக்கு தெளிவாக தெரியும் என்னென்ன மருந்துகளை எவ்வப்போது பயன்படுத்துகிறார்கள், ஏன் அந்த மருந்து கூடியிருக்கிறது, ஏன் குறைந்திருக்கிறது என்பதெல்லாம் தெரிகிற போது ஒரு சிரமப்பட்டு இன்னொரு மருத்துவரை கூப்பிட்டு இந்த மருந்தை மாற்றி இருக்கிறீர்களா என்று கேட்கிற தேவை எல்லாம் இல்லாமலே இந்த பட்டியல் சரியாக இருக்கும். பின்னர் காலத்தில் அவர்களை பார்த்துக் கொள்பவர்கள் ஒரு குற்ற உணர்வுக்குள் போகாமல், நாங்கள் கவனம் இல்லாமல் விட்டுவிட்ட போன்ற குற்ற உணர்வுக்குள் போகாமல் இவர்களை பார்த்துக் கொள்ள முடியும். இது வீட்டிலிருந்து தங்களை பார்த்துக் கொள்ளுகிற மூத்தவர்கள் இருந்தாலும் சரி, அல்லது இந்த நர்சிங் ஹோம் என்று சொல்லப்படுகிற முதியவர்கள் சென்று வாழ்கிற இடங்களில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான வசதிகள் இருக்கின்றன. இருக்கிற வசதிகளை, வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டு பின்னர் மேம்படுத்தப்படுவதை தவிர்த்து அவற்றை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது ஒன்று. முன்கூட்டியே திட்டமிட்டு இவற்றை செய்து கொள்வதன் மூலம் பின்னர் சிரமப்படுவதை தவிர்த்துக் கொள்ள முடியும் என்பது இன்னொன்று. இவை 2 பற்றியும் டாக்டர் பீட்டர் குருசுமுத்து மற்றும் டாக்டர் ஜோய் மரியதாஸ் ஆகியோர் சிறப்பாக விளக்கினார்கள். அவர்களுக்கு நன்றி. வையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவர்களும் இணைந்து வழங்குகிற ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சி இது. உடல்நல பிரச்சனைகளை நாங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் உங்களுக்கு தருகிறோம். புதிய தலைப்புகள் ஒன்று விட்ட ஒரு வியாழக்கிழமைகளில் வரும். முன்னே வாரத்தின் மறு ஒலிபரப்பு அடுத்த வாரம் தவறவிட்டவர்களுக்காக இடம்பெறும். அந்த வகையில் இந்த ஆண்டிலும் தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியை பயணிக்க வேண்டும் என்பது எங்கள் விருப்பம். அது எங்கள் பக்கத்தில் அந்த கடப்பாட்டுடன் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்பவர்கள் இவ்வாறான நிகழ்ச்சிகள் மூலம் பயன்பெறத்தக்கவர்களுக்கு தயவு செய்து இந்த நிகழ்ச்சி பற்றி அறிவித்து அவற்றை நேரடியாக அந்த இணைப்புகளை அனுப்புவதன் மூலம் அவர்களும் பயன்பெற வைக்கலாம். ஒரு மனித நேயம் சார்ந்து நடக்கிற இந்த நிகழ்ச்சி
மருத்துவர்களும் தங்கள் நேரத்தை முதலிட்டு மாலை 6:30 நிகழ்ச்சி ஆரம்பிப்பது என்பது இலகுவான வேலை கிடையாது. ஒரு பணி நாளில் அவ்வாறான நிகழ்ச்சிக்கு முழுமையான பயன் வேண்டும் என்ற அந்த விடயத்தையும் நினைவுபடுத்தி புத்தாண்டில் எல்லோர் வாழ்வும் சிறக்க வாழ்த்தி மருத்துவர் சார்பிலும் நிலையம் சார்பிலும் அன்பான வாழ்த்துக்களை கூறி டாக்டர் பீட்டர் குருசுமுத்து மற்றும் டாக்டர் ஜோய் மரிதாஸ் ஆகியோருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். டாக்டர்ஸ், மிக்க நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். இது வையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபை. மீண்டும் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் இடம்பெறும். அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லோரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அன்புடன் கேட்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று நம்புகிறோம். பொங்கல் வாழ்த்துக்களோடு வணக்கம் கூறி விடைபெறும் ஒலிபரப்பாளர் பாலா விக்னேஸ்வரன். வணக்கம் நேயர்களே. தாயகம்